ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஈஸ்வர். இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி வீடியோ கரெக்டான டைமுக்கு போட முடியல. ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோன்னா ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்மள்கிட்ட சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற டிவைசஸ்க்கெலாம் ஒரு நிறைய சென்சார்ஸு, மோட்டார்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து அதோட டேட்டாவை இன்டர்நெட் மூலமா எல்லா டிவைசஸ்க்கும் ஷேர் பண்ணும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் டிவைசஸ், பிளான்ஸு, அதேமாதிரி கேமரா, லைவ் ஃபீட் பண்ணுற கேமரா கோஸ்டல் ஏரியாஸில் இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்ல. ஸோ நம்ம வந்து இன்புட் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, அதுவாகவே அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கும். அதுக்கப்புறமா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து 2016 17 வந்து 30% இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 2020 இதுக்குன்னே $7 trillion வந்து செலவாகும், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நிறையாவே வளரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குது, இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு இந்த ஷார்ட் டைமில் வேறு எதுவும் பண்ண தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ டாப்பிக்கில் பண்ணணுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.